நன்றாய் கேட்டு நீ என் வார்த்தையை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் சத்துருக்களுக்கு சத்துருக்களாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவையாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்துப் போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இந்த பகுதியை நான் ஏன் வாசிக்க சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் ஒருவரை முன்னாடி அனுப்புகிறார். இது பாருங்க, யாத்திராவும் புஸ்தகத்துல புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை மிக தெளிவாய் விளக்கி காட்டுகிற ஒரு சம்பவம் இது. அங்க ஒருத்தர ஆண்டவர் ஒரு தூதரை முன்பதாக அனுப்புகிறார். எதற்காக? ஆயத்தம் பண்ணுவதற்காக. அதெல்லாம் போட்டுட்டு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க. வழியிலே உன்னை காப்பதற்கும் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதரை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஒரு தூதரை உனக்கு முன்பதாய் அனுப்புகிறேன் என்று சொல்றார். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா, கடந்த வாரத்துல சகோதரி சொல்லும்போது இந்த காரியத்தை டச் பண்ண, ஒரு தூதரை அனுப்புவார். இது நமக்கு ஆயத்தத்தை கொண்டு கொடுக்கிற ஒரு வழி நடத்துகிறார். பின்னாடி பாத்தீங்கன்னா தூதனானவர் என்று சொல்லப்படுகிறது ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று 23வது வசனம், தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படின்னா தேவனுக்கு விரோதமா இருக்கிறவர்களை எல்லாம் தேவன் கையாளுவார். தேவன் கையாளுவதற்கு ஒருவரை முன் அனுப்பி ஆயத்தம் பண்ணி தகுதிப்படுத்தின ஒரு தூதனானவரை உங்களுக்கு முன்பதாய் கொடுப்பார். அவர் உங்களை அழகாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த ஆயத்தத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கவும் அவருடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் நம்மை வைப்பதற்கும் தேவ திட்டமும் தேவனுடைய தீர்மானமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் என்னத்தை என் வாழ்க்கையில செய்ய சொல்லி கட்டளை கொடுக்கிறாரோ அவைகளை செய்வதற்கு நானும் நீங்களும் எனக்கு முன்னாடி போகிறவர்களை பின்பற்றி இயேசுவாகிய அந்த தேவதூதர் ஆனவருடைய வழிநடத்தலிலே நாம் நடப்போமானால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமானவர்களாய் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு பகுதியை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். சொல்லுங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதோடு ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்றும் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறவர்கள் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா?